விசேடமாக சாவகச்சேரி பிரதேசத்தில் கடந்த 2-3 நாட்களாக ஒரு பூதகரமாக வெடித்திருக்கின்ற ஒரு பிரச்சனை தொடர்பாக ஆராய்வதற்காகவே நாங்கள் இன்று இந்த பிரதேசத்திற்கு வருகை தந்தோம். வருகை தந்ததன் பிறகு எனக்கு ஞாபகம் வருகின்றது, ஆரம்பத்தில் எங்களுடைய எம்பி இளங்குமரன் அவர்கள் இங்கிருந்து ஒரு லொரியில் சுண்ணக்கல் அகன்று செல்லுகின்றதை இடைமறித்து நடவடிக்கை எடுத்து போலீஸில் ஒப்படைத்திருந்தார். அப்படி ஒப்படைக்கின்ற பொழுது அன்று இரவே மறுநாளும் கூட நான் அவரோடு கதைத்து சொன்னேன், அதாவது நீங்கள் செய்த வேலை தவறான வேலை, அது போலீஸ்காரருக்கு சொந்தமான வேலை, அவைகளை நாம் செய்ய தேவையில்லை. அவ்வாறான சட்டவிரோதமான நடவடிக்கைகள் எடுக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக அதற்கான நடவடிக்கைகளை போலீசாரிடம் பெற்றுக் கொடுப்பதே நமது கடப்பாடாக இருக்க வேண்டுமே தவிர நமது பொறுப்பல்ல என்று கூட நான் அவருக்கு குறையாகவும் கூட சொன்னேன். ஆனால் இன்று இப்பொழுது தேடி பார்க்கின்ற பொழுது என்னமோ அந்த தேன்கூட்டுக்கு கல்லெறிந்தது போன்று இது இளங்குமரனுடைய வேலையின் மூலமாக அனைவரும் இதற்கு கலக்கமடைந்திருக்கின்ற ஒரு விடயத்தை காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப அதனால் இந்த விடயம் தொடர்பாக இன்றைக்கு பல்வேறு ஊடக சந்திப்புகள், பல்வேறு யூடியூபில் இதில் செய்திகள் செல்லுகின்றவை, அதே போன்று பத்திரிகை செய்திகள், இவைகள் அனைத்தையும் பார்க்கின்ற போது இந்த பிரச்சனையை எங்களுடைய இளங்குமரன் கையாண்டது பரவாயில்லை, நல்லதுதான் என்று தான் நான் நினைக்கின்றேன். இப்போ என்னமோ அந்த வெட்ட பூதமும் கிளம்பும் என்கின்றது போன்று இன்றைக்கு ஒவ்வொரு பிரச்சனையாக வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. அப்ப அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது இந்த சரசாலை பிரதேசத்தில் இவ்வாறான அகழ்வு வேலைகள் இடம்பெறுகின்றது. அதில் சட்ட ரீதியான வேலைகள், சட்டத்துக்கு முரணான வேலைகள், அதை போன்ற தனியாருக்கு சொந்தமான காணிகளில் அவ்வாறான அகழ்வுகள் நடைபெறுகின்றது. அதற்கான அனுமதி பெற்று இருக்கின்றது. அதே நேரம் அதற்கு பக்கத்தில் இருக்கின்ற அரச காணி இருக்கின்றது. அதில் எந்த விதமான அனுமதி இல்லாது பல்வேறு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பது உங்களுக்கு நல்லாக கன்றாக காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே இதுகளுக்கு அனைத்துக்கு பின்னால் உண்மையிலேயே சட்டவிரோதமான செயற்பாடுகள் இடம்பெறுகின்றது என்பதை மட்டும் எங்களால் ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள முடியுமாக இருக்கின்றது ஒன்று. அப்ப அதனால் இது தொடர்பாக நிச்சயமாக நானும் கூட இந்த களத்திற்கு வந்து இதை பார்வையிடுவதற்கான முக்கியமான காரணம் தான், இன்றைக்கு அனைவராலும் இங்க இருக்கின்ற அனைத்து ஊடகங்களாலும் இந்த பிரச்சனை கூடுதலாக பேசப்படுகின்றது, விவாதிக்கப்படுகின்றது. அதனால் இந்த பிரச்சனைகளை நல்ல முறையில் ஆராய வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அதே நேரத்தில் நிச்சயமாக இதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் இங்கு இருக்கின்ற இதில் தொழில் செய்கின்ற வியாபாரிகளோ அல்லது இதில் இதுக்கு தொழில் புரிகின்ற ஊழியர்களோ அல்ல. நிச்சயமாக இதற்கு பொறுப்பு சொல்ல வேண்டியவர்கள் வேறு யாரும் அல்ல, இங்க இருக்கின்ற மாவட்ட அரசாங்க அதிபர், அதே போல் இங்கு இருக்கின்ற பிரதேச செயலாளர் உள்ளிட்டவர்களே இவைகளுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர்களுடைய வேலைப்பாடுவே இதுவாகும். அவர்களுடைய கண்காணிப்பின் கீழே இவர்கள் நடைபெற்றிருக்க வேண்டும். அவர்களுடைய கண்காணிப்பு சரிவர இடம்பெற்றிருக்குமாக இருந்தால் இவ்வாறாக நாங்கள் யாருமே இந்த இடத்திற்கு வந்து இவைகளை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் அவர்களுடைய பணியை சரிவர செய்யவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை நான் முன்வைக்கின்றேன். அது மாத்திரமல்ல, இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக அவர்களுடைய மேலதிகமாக விசாரிப்பதற்கும் அதற்கு எதிரான நடவடிக்கைகள் எடுப்பதற்கும் ஏதுவான செயற்பாடுகளையும் முன்னெடுப்பதற்கு எங்களுடைய தீர்மானமாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த சுண்ணக்கல் அகழ்வு சம்பந்தமாக இது இன்று நேற்று அல்ல, இது பல காலங்களாகவே நீடித்து வருகின்ற பிரச்சனை. அதே போன்று இன்று சரசாலையில் இருக்கின்ற தொழிற்சாலையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதில் இருக்கின்ற கற்கள் வேறான கற்களாக இருக்கின்றது. அன்றே கைது செய்யப்பட்டு இளங்குமரன் அவர்களால் மறிக்கப்பட்ட லொரியில் இருக்கின்ற கற்களை நாங்கள் தேடி பார்க்கின்ற அதில் வேறு வித்தியாசமான கற்களாக இருக்கின்றது. அப்படியானால் இந்த யாழ்ப்பாணம் முழுவதும் இவ்வாறான கள்ள தொழில்
திருட்டு தொழில் இடம்பெறுகின்றதா என்கின்ற கேள்வி எழுகின்றது. அந்த வகையில் ஒரு சிலர் இதில் வந்து பல்வேறு விளையாட்டுகளை விளையாடலாம், பல்வேறு ஊழல் மோசடிகளை செய்யலாம். ஒரு சிலர் வந்து இந்த பிரச்சனைகளை இவ்வாறான நடவடிக்கை எடுப்பதன் மூலமாக இங்கு இருக்கின்ற ஊழியர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள், மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, இவர்களுக்கு தொழில் இல்லாமல் போகின்றது, வாழ்வாதாரம் இல்லாமல் போகின்றது என்கின்ற குற்றச்சாட்டை மாத்திரம் முன்வைக்கின்றார்கள். ஆனால் ஒரு உண்மையை மாத்திரம் நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இவ்வாறான அகழ்வுகள் மூலமாக ஏற்படுகின்ற அனர்த்தம் என்பது அதற்கு பல பரம்பரைகள் இதற்கு பலியாக நேரிடும் என்பதை நாங்கள் மறந்து விடக்கூடாது. அதனால் தற்காலிகமாக கிடைக்கின்ற நன்மையை கருதி ஒரு சில வியாபாரிகளுக்கு குபேரர்களாக வாழ்வதற்காக அவர்களுடைய பசியை, அவர்களுடைய பணப்பசியை போக்குவதற்காக முன்னெடுக்கப்படுகின்ற நடவடிக்கையாக இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக இவைகள் எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் தடுத்து நிறுத்தப்படும் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அதே போன்று இதற்கு பொறுப்பு சொல்ல வேண்டியவர்கள் டிஎஸ் பொறுப்பு சொல்லியாக வேண்டும், ஜிஎஸ் பொறுப்பு சொல்லியாக வேண்டும், அதே நேரத்தில் ஜிஏ பொறுப்பு சொல்லியாக வேண்டும். அது மாத்திரமல்ல, புவி சரிதவியல் திணைக்களத்தில் இருக்கின்ற அனைத்து அதிகாரிகளும் இதற்கு பொறுப்பு சொல்லியாக வேண்டும். அந்த பொறுப்பினை சொல்வதற்கும் அந்த பொறுப்பினை உரிய முறையில் விசாரிப்பதற்கு ஏதுவான நடவடிக்கை நிச்சயமாக நாங்கள் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த வகையில் இவ்வாறான பிரதேசத்தில் ஏற்படுகின்ற இவ்வாறான அகழ்வுகள் என்பது, இந்த அகழ்வுகள் இதோடு நின்றுவிடுமாக இருந்தால் பரவாயில்லை. இன்று நேற்றல்ல, இன்றைக்கு கேஸ் எடுத்துக்கொண்டாலும் சரி, அதே போன்று எங்களுடைய மன்னார் பிரதேசத்தில் எடுத்துக்கொண்டாலும் கூட இவ்வாறான அகழ்வுகள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இவ்வாறான அகழ்வுகளின் பொழுது நாங்கள் கடந்த கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்தின் பொழுது இதை தடுத்து நிறுத்தி இருக்கின்றோம். இங்கு கொண்டு வர வேண்டாம், அவர்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டாம் என்று நாங்கள் சொல்லி இருக்கின்றோம். இதற்கு முன்பு நடந்த பல்வேறு மாவட்ட இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் பொழுது இவைகள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இவர்களுக்கான அனுமதி மறுதளிக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதியில் சுண்ணக்கல் அகழப்பட்ட பகுதியில் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் உள்ளிட்ட குழுவினர் இன்றைய தினம் விஜயம் செய்து பார்வையிட்டு அப்பகுதி மக்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். ஆழமா கட்டி இருக்கோம். நீங்களம்மா கையால் அடிக்கிறாள் தானே, கையால் அடிக்கிறாங்க. பார்த்தபடியா இப்பதான் குப்பை ஓடிங்க மறைக்கிறது. രണ്ടടിക്ക് മേലെ ഞങ്ങളെ കൂടെ ഇത് എത്ര അറിയാം
அனுமதி எடுத்த என்னப்பட்டது தண்ணி ஊறி நிற்குது பாக்க இது எப்ப வரல இது வட்டிக்கிறாரு அவர் வந்து ஆர்குமெண்ட் பண்ணவர் இதெல்லாம் பழைய வட்டம் பழைய வட்டம் அங்க பாருங்க புது வட்டம் அதுவெல்லாம் பழைய வட்டம் மழை கொஞ்சம் மந்த வரைக்கும் இது கொஞ்சம் கொஞ்சம் மண்ணன் என்னடா நான் சொல்றேன் அந்த காணி இந்த அனுமதியோட இது கொண்டப்பட்டது அங்க வெளியிலோ இதுல வந்து வேலை செய்து யாரு இதுல வந்து வேலை செய்யறது சரியான வடக்கு தான் நாகராசா மயூரன் அன்றைக்கு தகவல் கொடுத்தாரு மயூரன்ங்கிறது வந்து யாரு அவரு இவர் தோண்டி பிரேசர்னால சுத்தி காட்டுறது டெண்டடிதான் ஆள் மட்டும் போகணும். அதை விட நீங்க கூட எடுத்துட்டீங்கன்னு இவர் அதில் போட்டிருக்கேன். ஆனா நான் சட்ட ரீதியாக கோர்ட்டுக்கு போகணும். அந்த கேஸ் கோர்ட்டுக்கு போய் தனிய வேலை மெயின் ஒரு ஆள் வந்து இன்ஜினியர் வந்து அந்த காணியை பார்த்து கோர்ட்ஸில் போய் சொல்லியிருக்காரு. அது சரியா தான் செய்யணும். அது ஏனெண்டா ஒரு இப்போ காணியில உயரமான இடமே இருக்கு ஒரு இடத்த, அந்த இடத்த நாங்கள் அந்த லெவலுக்கு கொண்டு போனால் தான் தோட்டம் செய்யலாம். அதால அது சரியாத்தான். ஏன்டா முந்த நாள் வந்து டிஎஸ் மற்ற மத்திய சுற்றாடல் மற்ற ஜிஎஸ்எம் எல்லாரும் வந்து அதை அந்த கதை இல்ல. எங்கிட்ட இங்க இருக்கிற டிஎஸ் எல்லாம் சரியா இருக்கு. அது சரியா நாங்கெல்லாம் வர வேண்டும் தேவையில்லை. இது வந்து எங்கட வேலை அவங்களோட வேலை. அவங்க சரி வர செய்யலைங்கிறது தெரியும் தானே. இதுல மோசடி இங்க நேர்மையாக செய்யலாம், அது வேற கதை. ஆனா இங்க மோசடி நடந்திருக்கா இல்லையா? கொஞ்சம் கண் முன்ன பார்க்கக்குள்ள விளங்குதுதானே. இதுல வந்து வேற தர்க்கம் தேவையில்லை. நமக்கு வந்து பார்க்கணும் தெரியுது. இது சட்டத்துக்கு எதிர்மாறா அடுத்தாங்கன்னு தெரியுது. நமக்கு தனியார் காணிகளுக்கு அனுமதி வாங்குறாங்க, அரசாங்க காணியில அல்றாங்க. அப்படியே பிரைவேட்டா பெர்மிஷன் எடுத்திருக்குது. ஆனா பக்கத்துல இருக்குது அரச காணியில விளையாட்டு விளையாண்டு சொல்றேன் என்னடா, இது அந்த நீங்க போய் பாத்துறீங்க தானே இப்ப அரசாணி. அது 2020 மாதம் இந்த பொலிசில நின்றதுக்கு உறுதி இருக்குது. இந்த பொலிசில 2023 28 ஜனவரி 28 இந்த அதுக்கு அள்ளி நண்டே ஸ்டிஎஃப் பிடிச்சு கொண்டு கோர்ட்ஸ்ல நாங்க இந்த கிரேசர் போட்டு 6ஆம் மாசம் இந்த கிரேசர் போட்டேன். சரிதான், இந்த கிரேசர் இல்ல லெட்டர் இருக்கு 6ஆம் மாசத்துக்கு பிறகு தான் போய் போட்டுருக்கோம். இந்த கேஸ் போட்டு நீங்க க்ளீன் பண்றது இது நாங்க எல்லா இடம் நாங்க கொடுக்குறோம். இப்ப யார் வந்து கேட்கணும். இப்ப நாங்க இதுல இருந்து சந்தர்ப்பம் நாங்களா கொண்டு அங்க கொண்டு போயிடும். நாங்க யார் வந்து நீங்க எந்த அப்படி எத்தனை லோட் வேணாலும் ஏற்றி கொண்டு போகலாமா? பெர்மிஷனோட நாங்க அங்க கல்லு வருது. 2000 தீர்த்தாந்து இருக்கு எங்களுக்கு அந்த காணிக்க மட்டும். அப்ப அவ்வளவு காணி மிஞ்ச வந்து மலது வாங்கிட்டு அதால நாங்க ஸ்டாக் பண்ணி வச்சோம். இதுலயும் ஸ்டாக் பண்ணி வச்சோம், பின்னாலையும் ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோம். இப்ப நாங்க திருப்பத்து வாங்க போறோம். இப்ப கல் உடைக்கிறதானே ஸ்டாக் பண்றதானே, அதான் நாங்க செய்து கொண்டிருக்கோம். தவிர நாங்க எந்த விதமான சட்டங்களும் நான் செய்யல. நாங்க எல்லா டாக்குமெண்ட்ஸ் தினக்குரல் அப்படி போட்டிருக்கீங்க. நாங்க தினக்குரல் எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொண்டே காட்டினாங்க. அதுக்கப்புறம் நேற்று ஒரு நாள் பேப்பர்ல போட்டிங்கன்னா சட்ட ரீதியை தான் செய்ய மாட்டோம். இவ்வளவு தான் நடந்த விஷயமே தவிர நாங்க மற்றபடி எதுவும் எந்த விதமான சட்ட அந்த இதெல்லாம் 2023ஆம் ஆண்டு நடந்த விஷயம். அது கல்வி
இல்ல இப்ப எங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை இல்ல சரியா. இப்ப இந்த பிரச்சனை ஒன்று அந்த பிறகு சரியா இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்து சுண்ணாம்புக்கல் அகன்று இங்கிருந்து வெளி மாவட்டங்களுக்கு கொண்டு போக வேண்டாம்னு சொல்லி இன்னைக்கு நேரத்தில் 2 வருஷத்துக்கு முன்னுக்கு யாழ்ப்பாணம் இருக்கு. எடுத்த முடிவுகளுக்கு தானே சார்ல்ஸ் டாக்டர்ஸ் தேவானந்தம் சேர்ந்து எடுத்த முடிவுகளும் இருக்கு தானே. போன வருஷம் இப்போ ஒரு 5ஆம் மாசம் அப்படி மீட்டிங் ஒன்று நடந்தது. அந்த மீட்டிங்ல இந்த யாழ் மாவட்டத்துல இருந்து வெளி மாவட்டத்துக்கு கொண்டு போகலான்னு சொன்னாரு. பிறகு பிரேசர்காரர் பைக்கோக்காரர் எல்லாம் ஒன்று சேர்ந்து கனியவளத்துல மற்ற மாவட்ட இருக்கு தானே யாழ்ப்பாணம் மாவட்ட குழுல கதைச்சு அது கொண்டு போகலாம். ஏனென்றா முதல் இந்த சுண்ணாம்பு கட்டுக்கு ஒரு கியூப்புக்கு 130 ரூபா தான் இருந்தார் கட்டண பணமா. இப்ப 1200 ஒரு கியூப்புக்கு 1200 ரூபா அடிக்கணும். 1200 ரூபா அடிக்கணும். பிரேசர்க்கு மட்டும் 300 ரூபா ஒரு கியூப்புக்கு நான் கொண்டு வருவேன். இப்ப நான் ஒரு பெர்மிட் போறேன்டா 5 நாளைக்கு பெர்மிட் போறேன்டா இங்க 9,000 கட்டணும். நான் கனிவத்துல 36,000 ரூபா கட்டணும். கட்டி தான் நான் ஒரு 5 நாள் பெர்மிட் கொண்டு வரது 30 லட்சம் காசு அடிட்டேன். மற்ற இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த சிவி போஸ்ட் சரி அந்த வீடியோ போட்டிருக்கார் சார் போட்டிருக்கார். இந்த சிவி போஸ்ட் நாங்க களவா எடுத்த மாதிரி சொல்லல. ஆனா தனியாட்ட காணியில பிரைவேட் போஸ்ட் இருந்தா பிரைவேட் இல்ல தனியாட்ட காணியில அரசாங்கத்துல போஸ்ட் இருந்தா அவர் சொல்றாரு அந்த வீடியோல அதுல எஸ்எல்டி போஸ்ட் இருக்கு. இது வந்து உடைக்கிறதுக்கு தான் இந்த போஸ்ட் இதுல அப்படி தெரியல. இல்ல சிவில சர்க்குலர் இருக்குது பாவிக்கு இல்லாது உடைச்சி டெமோஷன் பண்ணுவோம் கல்லாக்கணும். களவண்டு சொல்ற அளவுக்கு வசனத்துக்கு வந்துட்டு அதான் எங்களுக்கு கவலையா இருக்கு சார். உங்களுக்கு பிரச்சனை இல்லையே, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அந்த வீடியோ வந்ததுல என்ன எங்களுக்கு இந்த பிரச்சனை இங்க எல்லாம் பார்க்கும் பொழுது அல்லது இங்க இருக்கின்ற எல்லாம் எல்லாருமே அந்த என்னமோ சொல்லுவாங்க அந்த தேன் கூட்டுக்கு கல்லெறிஞ்சு நடக்கும் எல்லாருமே குழம்பி போயிருக்கிறாங்க. அப்ப இந்த குழப்பத்துக்கு என்னடான்னு காரணம் தேடி பார்க்கின்ற பொழுது தெரியுது வேற எதுவும் இல்லை. அதனாலதான் இன்னைக்கு நான் இங்க வந்த பிறகு எங்களுக்கு தெரியுது இது. ஆனா இவர் அந்த வீடியோல போட்டது நியூஸ் எல்லாம் போட்டிருக்கேன்னா தனியா ஒரு ஆள் காணி வாங்கி தனியா இந்த எங்களை தான் அந்த குறிப்பிட்ட சொல்லினோம். தனியா ஒரு ஆள் இதுக்குள்ள பெருமளவு காணியை வாங்கி இந்த காணிக்கை இருந்து நாங்க அரச காணிக்கை கை வச்சு அதன் இதுல சுரண்டி கொண்டு நாங்க வெளில கொண்டு போறோம்ட்டு நியூஸ்ல வந்திருக்கு. எல்லா நியூஸ்ல வந்து அந்த தினக்குரல் பேப்பர்லயும் அதான் நாங்க பார்த்தோம். அந்த காணி உடையாடு எனக்கு தெரியாது. அது அரச காணி கொஞ்சம் இருக்குல்ல இல்ல அந்த பக்கம் இருக்குது தனியா காணி அங்க இருக்கு தனியா காணி அதுக்கு பெர்மிஷன் இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்க அரச காணியில் அகற்றதுக்கு பெர்மிஷன் இல்ல அது அரசாங்கத்து தான் இருக்கு. அப்ப எப்படி அரச காணியில அல்லப்பட்டது யாரு அல்லது யாரு அது வெட்டினது யாருங்கிற பிரச்சனை அதுக்குரிய பணம் காட்டினாங்க. போய் கோர்ட்ஸ்ல நீங்க அது எத்தனை வருஷத்துக்கு இப்ப நடந்திருக்கு இல்ல நடக்கிறது சார். நீங்க நீங்க பாருங்க நான் இந்த நேரத்துல உங்களோட விஷயமாக சாவகச்சேரி பிரதேசத்தில் கடந்த 2-3 நாட்களாக ஒரு பூதகரமாக வெடித்திருக்கின்ற ஒரு பிரச்சனை தொடர்பாக ஆராய்வதற்காகவே நாங்கள் இன்று இந்த பிரதேசத்திற்கு வருகை தந்தோம். வருகை தந்ததன் பிறகு எனக்கு ஞாபகம் வருகின்றது, ஆரம்பத்தில் எங்களுடைய எம்பி இளங்குமரன் அவர்கள் இங்கிருந்து ஒரு லொரியில் சுண்ணக்கல் அகன்று செல்லுகின்றதை இடைமறித்து நடவடிக்கை எடுத்து போலீஸில் ஒப்படைத்திருந்தார். அப்படி ஒப்படைக்கின்ற பொழுது அன்று இரவே மறுநாளும் கூட நான் அவரோடு கதைத்து சொன்னேன், அதாவது நீங்கள் செய்த வேலை தவறான வேலை, அது போலீஸ்காரருக்கு சொந்தமான வேலை, அவைகளை நாம் செய்ய தேவையில்லை. அவ்வாறான சட்டவிரோதமான நடவடிக்கைகள் எடுக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக அதற்கான நடவடிக்கைகளை போலீசாரிடம் பெற்றுக் கொடுப்பதே நமது கடப்பாடாக இருக்க வேண்டுமே தவிர நமது பொறுப்பல்ல என்று கூட நான் அவருக்கு குறையாகவும் கூட சொன்னேன். ஆனால் இன்று இப்பொழுது தேடி பார்க்கின்ற பொழுது என்னமோ அந்த தேன்கூட்டுக்கு கல்லெறிந்தது போன்று இது இளங்குமரனுடைய வேலையின் மூலமாக அனைவரும் இதற்கு கலக்கமடைந்திருக்கின்ற ஒரு விடயத்தை காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப அதனால் இந்த 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 விடயம் தொடர்பாக
இன்றைக்கு பல்வேறு ஊடக சந்திப்புகள், பல்வேறு யூடியூபில் இதில் செய்திகள் செல்லுகின்றவை, அதே போன்று பத்திரிகை செய்திகள், இவைகள் அனைத்தையும் பார்க்கின்ற போது இந்த பிரச்சனையை எங்களுடைய இளங்குமரன் கையாண்டது பரவாயில்லை, நல்லதுதான் என்று தான் நான் நினைக்கின்றேன். இப்போ என்னமோ அந்த வெட்ட பூதமும் கிளம்பும் என்கின்றது போன்று இன்றைக்கு ஒவ்வொரு பிரச்சனையாக வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. அப்ப அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது இந்த சரசாலை பிரதேசத்தில் இவ்வாறான அகழ்வு வேலைகள் இடம்பெறுகின்றது. அதில் சட்ட ரீதியான வேலைகள், சட்டத்துக்கு முரணான வேலைகள், அதை போன்ற தனியாருக்கு சொந்தமான காணிகளில் அவ்வாறான அகழ்வுகள் நடைபெறுகின்றது. அதற்கான அனுமதி பெற்று இருக்கின்றது. அதே நேரம் அதற்கு பக்கத்தில் இருக்கின்ற அரச காணி இருக்கின்றது. அதில் எந்த விதமான அனுமதி இல்லாது பல்வேறு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பது உங்களுக்கு நல்லாக கன்றாக காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே இதுகளுக்கு அனைத்துக்கு பின்னால் உண்மையிலேயே சட்டவிரோதமான செயற்பாடுகள் இடம்பெறுகின்றது என்பதை மட்டும் எங்களால் ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள முடியுமாக இருக்கின்றது ஒன்று. அப்ப அதனால் இது தொடர்பாக நிச்சயமாக நானும் கூட இந்த களத்திற்கு வந்து இதை பார்வையிடுவதற்கான முக்கியமான காரணம் தான் இன்றைக்கு அனைவராலும் இங்க இருக்கின்ற அனைத்து ஊடகங்களாலும் இந்த பிரச்சனை கூடுதலாக பேசப்படுகின்றது, விவாதிக்கப்படுகின்றது. அதனால் இந்த பிரச்சனைகளை நல்ல முறையில் ஆராய வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அதே நேரத்தில் நிச்சயமாக இதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் இங்கு இருக்கின்ற இதில் தொழில் செய்கின்ற வியாபாரிகளோ அல்லது இதில் இதுக்கு தொழில் புரிகின்ற ஊழியர்களோ அல்ல. நிச்சயமாக இதற்கு பொறுப்பு சொல்ல வேண்டியவர்கள் வேறு யாரும் அல்ல, இங்கு இருக்கின்ற மாவட்ட அரசாங்க அதிபர், அதே போல் இங்கு இருக்கின்ற பிரதேச செயலாளர் உள்ளிட்டவர்களே இவைகளுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர்களுடைய வேலைப்பாடு இதுவாகும். அவர்களுடைய கண்காணிப்பின் கீழே இவர்கள் நடைபெற்றிருக்க வேண்டும். அவர்களுடைய கண்காணிப்பு சரிவர இடம்பெற்றிருக்குமாக இருந்தால் இவ்வாறாக நாங்கள் யாருமே இந்த இடத்திற்கு வந்து இவைகளை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் அவர்களுடைய பணியை சரிவர செய்யவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை நான் முன்வைக்கின்றேன். அது மாத்திரமல்ல, இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக அவர்களுடைய மேலதிகமாக விசாரிப்பதற்கும் அதற்கு எதிரான நடவடிக்கைகள் எடுப்பதற்கும் ஏதுவான செயற்பாடுகளையும் முன்னெடுப்பதற்கு எங்களுடைய தீர்மானமாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த சுண்ணக்கல் அகழ்வு சம்பந்தமாக இது இன்று நேற்று அல்ல, இது பல காலங்களாகவே நீடித்து வருகின்ற பிரச்சனை. அதே போன்று இன்று சரசாலையில் இருக்கின்ற தொழிற்சாலையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதில் இருக்கின்ற கற்கள் வேறான கற்களாக இருக்கின்றது. அன்றே கைது செய்யப்பட்டு இளங்குமரன் அவர்களால் மறிக்கப்பட்ட லொரியில் இருக்கின்ற கற்களை நாங்கள் தேடி பார்க்கின்றோம். அதில் வேறு வித்தியாசமான கற்களாக இருக்கின்றது. அப்படியானால் இந்த யாழ்ப்பாணம் முழுவதும் இவ்வாறான கள்ள தொழில், திருட்டு தொழில் இடம்பெறுகின்றதா என்கின்ற கேள்வி எழுகின்றது. அந்த வகையில் ஒரு சிலர் இதில் வந்து பல்வேறு விளையாட்டுகளை விளையாடலாம், பல்வேறு ஊழல் மோசடிகளை செய்யலாம். ஒரு சிலர் வந்து இந்த பிரச்சனைகளை இவ்வாறான நடவடிக்கை எடுப்பதன் மூலமாக இங்கு இருக்கின்ற ஊழியர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள், மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, இவர்களுக்கு தொழில் இல்லாமல் போகின்றது, வாழ்வாதாரம் இல்லாமல் போகின்றது என்கின்ற குற்றச்சாட்டை மாத்திரம் முன்வைக்கின்றார்கள். ஆனால் ஒரு உண்மையை மாத்திரம் நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இவ்வாறான அகழ்வுகள் மூலமாக ஏற்படுகின்ற அனர்த்தம் என்பது அதற்கு பல பரம்பரைகள் இதற்கு பலியாக நேரிடும் என்பதை நாங்கள் மறந்து விடக்கூடாது. அதனால் தற்காலிகமாக கிடைக்கின்ற நன்மையை கருதி ஒரு சில வியாபாரிகளுக்கு குபேரர்களாக வாழ்வதற்காக அவர்களுடைய பசியை, அவர்களுடைய பணப்பசியை போக்குவதற்காக முன்னெடுக்கப்படுகின்ற நடவடிக்கையாக இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக இவைகள் எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் தடுத்து நிறுத்தப்படும் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அதே போன்று இதற்கு பொறுப்பு சொல்ல வேண்டியவர்கள் டிஎஸ் பொறுப்பு சொல்லியாக வேண்டும், ஜிஎஸ் பொறுப்பு சொல்லியாக வேண்டும், அதே நேரத்தில் ஜிஏ பொறுப்பு சொல்லியாக வேண்டும். அது மாத்திரமல்ல, புவி சரிதவியல் திணைக்களத்தில் இருக்கின்ற அனைத்து அதிகாரிகளும் இதற்கு பொறுப்பு சொல்லியாக வேண்டும். அந்த பொறுப்பினை சொல்வதற்கும் அந்த பொறுப்பினை உரிய முறையில் விசாரிப்பதற்கு ஏதுவான நடவடிக்கை நிச்சயமாக நாங்கள் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த வகையில் இவ்வாறான பிரதேசத்தில் ஏற்படுகின்ற இவ்வாறான அகழ்வுகள் என்பது, இந்த அகழ்வுகள் இதோடு நின்றுவிடுமாக இருந்தால் பரவாயில்லை. இன்று நேற்றல்ல, இன்றைக்கு கேஸ் எடுத்துக்கொண்டால் சரி, அதே போன்று
எங்களுடைய மன்னார் பிரதேசத்தில் எடுத்துக்கொண்டாலும் கூட இவ்வாறான அகழ்வுகள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இவ்வாறான அகழ்வுகளின் பொழுது நாங்கள் கடந்த கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்தின் பொழுது இதை தடுத்து நிறுத்தி இருக்கின்றோம். இங்கு கொண்டு வர வேண்டாம், அவர்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டாம் என்று நாங்கள் சொல்லி இருக்கின்றோம். இதற்கு முன்பு நடந்த பல்வேறு மாவட்ட இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் பொழுது இவைகள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இவர்களுக்கான அனுமதி மறுதளிக்கப்பட்டு